சிக்கன் தியான மையத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். என்னுடைய சந்தோஷமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு ஞான உதய தின விழா. இந்த ஞான உதய தின விழா அப்படிங்கிறது பரஞ்சோதி மகானுடைய வழியில், அவருடைய பரம்பரை அப்படின்னாவே இந்த மெய் உணர்வு அப்படிங்கிறது தான். இந்த அவருடைய உணர்வை கொடுத்ததெல்லாம் அவருடைய பரம்பரை தான். இதுதான் உண்மையான வழி தொடர்பு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு மனிதன் ஒரு பிறப்பால் வருவதை விட ஒரு குரு தன்னுடைய உணர்வால் தொட்டு கொடுக்குறாரு பாருங்க, அதுதான் உண்மையான பிறப்பு. அதுதான் ஞானத்தின் உயர்ந்த நிலை. நம்ம பிறந்தது முக்கியம் இல்லை, ஞானம் அடையிறது தான் முக்கியம். அதுதான் ஞான உதய தின விழா. எப்பொழுதெல்லாம் நமக்கு இந்த தூண்டுதல் கிடைக்குதோ அன்னைக்கு தான் அந்த ஞானத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அந்த சிந்தனைகள், அந்த ஞானத்தை அடையணுன்ற ஒரு சிந்தனைகள் ஏற்படும் பொழுதெல்லாம் அந்த ஞான உதய தினம். எல்லாருக்கும் ஞானம் இருக்குது, அதை பயன்படுத்துறதில்ல. எல்லாருக்குமே கிடைக்குது, அதை அதிகப்படுத்திக்கிறதோ அதை முயற்சி பண்ணுறதோ இல்லை. ஒரு தேடுதல் அப்படின்னு தான் சொல்லணும். பரஞ்சோதி மகான் வயதில் 11 வயது இருக்கும் பொழுது ஒரு அரசருடைய சூட்டு விழா நடக்குது. அப்போது அந்த சிறுவனாக இருந்த பரஞ்சோதி மகான் பக்கத்தில் இருக்க பெரியவர்கிட்ட கேட்குறாரு, ஐயா, இந்த அரசருக்கு என்ன நடக்குது? அவருக்கு முடிசூட்டு விழா நடக்குது அப்படின்னா என்ன? நமக்கெல்லாம் அவர் தான் பெரியவர் அப்படின்னா. அப்போ இவருக்கு யார் பெரியவர்? அப்போ அவர் சொல்கிறாரு, இவருக்கு மேலே கடவுள் தான் இருக்கார். அப்போ நம்ம அந்த கடவுளை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்படி அவரை பார்க்க முடியும் அப்படிங்கிறத பலரிடத்தையும் கேட்குறாரு. அவருக்கான சரியான விடை கிடைக்கல. இந்த கேள்வி தான் எல்லாரிடத்துலையும் இருக்குது. அதுதான் புரியாமையே நம்ம எல்லாமே இருக்கோம். இதில் எத்தனை பேர், பல கோடி பேரில் ஒருத்தர் அதை உணர்ந்திருக்காங்களான்னா அது கடினம்தான். அப்படிப்பட்ட ஒரு அந்த நிலை தான். நம்ம எத்தனை பேர் கடவுளை நம்ம பார்க்கணும், கடவுள்னா என்ன அப்படிங்கிறத நம்ம என்னைக்கு தேடி இருக்கோம், என்னைக்கு தேடிக்கொண்டு இருக்கோம், எதை அதை கண்டு பார்க்குறோம். இப்போ எல்லாருமே நம்ம கோவிலில் போகிறோம், வணங்குறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் அதை அறிந்து கொள்ளுன்ற ஒரு எண்ணம் எத்தனை பேர் இடத்துல இருக்குது அப்படின்னா இல்லை. அப்போ அவங்க ஞானம் அடையலை அப்படின்னு அர்த்தம். நான் அந்த கடவுளை அறியணும், கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவரை பற்றிய நிலைகளை உணரணும் அப்படின்னு யாரெல்லாம் அறிதலுக்காக ஒரு முயற்சிகள் செய்கிறாங்களோ அவங்க தான் ஞானத்தின் தேடுதல் இருக்கிறவங்கெல்லாம் ஞானம் அடைவதற்கான ஒரு வழி. அதுதான் ஒரு 11 வயதில், அவருக்கு அறியாத வயதில் தன்னுடைய கடவுள் யாருன்றதை தேடுறாரு. அந்த தேடுதலினுடைய விளைவு தான் இன்று இந்த ஞானத்தை அடைந்து பரஞ்சோதி மகான்ற ஒரு மக்களால் போற்றப்படுகின்ற ஒரு பெயரோட இந்த உலகத்தில் அனைவராலும் வணங்கக்கூடிய, இல்லை அவருடைய பயிற்சிகளை பெறக்கூடிய, அவர் அறிவாற்றலை, அவருடைய நான் கடவுள் புத்தகத்தில் அவர் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் அது. ஒவ்வொருவருக்கும் ஒரு மதம் அப்படின்னு இருக்கும், அந்த மதத்தினுடைய உட்கருத்தோட ஒரு வேதங்கள் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த வேதங்கள் அப்படின்னா அந்த நான் கடவுள் தான் எனக்கு வேதம். அதுதான் அவர் எந்நூலுக்கும் இந்நூலே மூலம் அப்படிங்கிறத அவர் அதில் போட்டிருக்கார். எந்த நூல் படித்தாலும் இந்த நூல் தான் அப்படின்னு தான் சொல்லுவார். அதுக்காக மற்ற நூல்கள்லாம் தவறு அப்படின்றதெல்லாம் கிடையாது. மற்ற நூல்கள்லாம் சரியில்லை, இவர நூல் தான் சிறப்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒட்டுமொத்தமான நூல்களையும் தன்னுடைய இந்த புத்தகத்தில் தான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எல்லா விதமான புத்தகத்தில் படித்தாலும் அந்த உட்கருத்து, அந்த மூலக்கருத்து இதில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். எளிய முறையில் எல்லாருக்கும் புரிய வகையில் இந்த காலத்தில் அவர் அது கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பொக்கிஷம் தான் அது. அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை தான் நம்ம படிச்சுட்டு அதனுடைய உட்கருத்தை புரிஞ்சுக்கிறோம். அவர் சொல்லாத ஒன்றும் அதில் இல்லை. இதை படிச்சுட்டு எந்த புக்கில் படித்தாலும் இவருடைய கருத்து உள்நோக்கம் அங்கே இருக்கும். இல்லை அந்த புத்தகத்தில் இருக்கிறத படித்து பார்த்துட்டு இந்த புத்தகத்தில் படித்தேன்னா அந்த உட்கருத்து இதில் இருக்கும். ஸோ எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது பெரிதா அது பெரிதாங்கிறதெல்லாம் இல்லை, மூலக்கருத்தை அவர் இதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஏன் அவர் மூலக்கருத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னா எல்லா புத்தகத்துலேயும் அந்த அனுபவங்களை சொல்லியிருக்காரு. அது யாருக்கும் புரியல. அதை பாடல்களாக நம்ம படிக்கிறோம், கோவில்களில் படிக்கிறோம், வேதங்களாக நம்ம படிக்கிறோம். ஆனால் அதன் உட்கருத்தை யாருமே சொல்லாமல் தெரிஞ்சிக்காமல் அதை படிச்சுட்டு மட்டும் நம்ம போயிடுறோம். ஆனால் பரஞ்சோதி மகான் மட்டும் அந்த நிலையை தாண்டி அடுத்த நிலைக்கு அவர் வராரு. என்னன்னா அவர் கொடுத்த அந்த பொக்கிஷங்களை விட அது கூட அந்த பயிற்சி முறைகளையும் கொடுத்துருக்காரு. பயிற்சி முறைகளை அவர் முன்னிறுத்தியிருக்காரு.
அந்த பயிற்சி முறைக்கும் பல குருமார்களுக்கு கொடுக்கப்பட்டு அதனுடைய நிலை தான் இன்னைக்கு உலகம் முழுக்க சென்றிருக்கு. அப்படின்னா அது குண்டலினி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிய ஆற்றலை, குண்டலினி யோகம் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் அந்த வழிமுறைகள் வந்து எப்படி அதை உணர்த்தணும், எப்படி அதை புரிய வைக்கணும், அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அதனுடைய ஆற்றல்கள் என்ன, அது அந்த ஆற்றல்களை எப்படி வந்து அதை பயன்படுத்திக்கிறது, அது உடலுக்கு எப்படி பயன்படுத்திக்கிறது, அது மனதுக்கு எப்படி பயன்படுத்திக்கிறது, ஆன்மாவுக்கு எப்படி பயன்படுத்திக்கிறது, இதுவும் மேல்நிலை போகிறதுக்கு அது எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத வந்து நிறைய கருத்துக்களை உள்ளடக்கியது தான் அந்த நான் கடவுள் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அப்போது நான் கடவுள்ன்ற ஒரு துணிவாகவும் ஒரு தைரியமாகவும் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் நான் கடவுள் அப்படின்ட்டு. அப்போ நான் கடவுள் அப்படின்னா எந்தன சொல்கிறாரு? அந்த உயர்ந்த நிலையை தான் சொல்கிறாரு. அந்த உயர்ந்த நிலையை வந்து அந்த 11 வயதில் அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த 11 வயதையும் கடந்து அந்த 11 வயதுலேருந்து பல வருடங்கள் வந்து அவர் பயிற்சிகளை பெற்று அந்த தேடுதலை உணர்ந்து அவர் படாத பாடுபட்டு இதுக்காக பல முயற்சிகளை செஞ்சுருக்காரு. அந்த முயற்சியின் விளைவு தான் இன்னைக்கு எளிய முறையில் நமக்கு அந்த குண்டலினி சக்தியை நமக்கு கொடுத்துருக்காரு. அந்த பயிற்சியை தான் அனைவரும் இன்னைக்கு இருக்காங்க. குண்டலினி சக்தி பயிற்சினா அது பரஞ்சோதி மகான் அவர்களுடைய இதுதான் அப்படின்னு மட்டும்தான் அது தெரியும். ஏன்னா அவர் மட்டும்தான் அதுக்கு விளக்க உரைகள் மட்டும் இல்லை, அது எப்படி செய்யணும், எப்படி வழிமுறைகள், அது எப்படி பயன்படுத்தணுன்றதெல்லாம் அவர் கொடுத்துருக்காரு. அதனால் அந்த நாள் வந்து ஒரு பொன்னான நாள். அந்த நாளில் அவர் ஞானம் அடைந்தார். அதனுடைய உள்நோக்கம்தான் இந்த பயிற்சியினுடையது. அதனால் நீங்கள் இந்த நெற்றிக்கண் தியானத்தில் அந்த வழிமுறைகளை பற்றி இன்னும் எளிதாக, இன்னும் எளிமையாக ஒரு பூ போன்ற, அதாவது குண்டலினி யோகம் அப்படிங்கிறத விட இது வந்து நெற்றிக்கண் தியானம் அப்படின்னு இதை சொல்கிறோம். அந்த நெற்றிக்கண் தியானம் அப்படின்னு சொல்லும்போது அந்த நெற்றியில் மென்மையா, இன்னும் மெல்லிய, இன்னும் எந்த துன்பமும் இல்லாமல் இன்னும் எளிய முறை, இன்னும் எளிமைப்படுத்தக்கூடியது தான் இந்த நெற்றிக்கண் தியானம். அது வேறு இது வேறு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுதான் தாய், அந்த குண்டலினி தான் அதுக்கு தாய். இதை கூட நீங்கள் கேட்கலாம், எப்போ நெற்றிக்கண்ணுன்றீங்களே அப்படின்னு. இது ஒன்று ஒரு எளிய ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கி சொல்கிறேன். தூண்டில் போடும்போது நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இன்றைக்கி அந்த தூண்டிலில் போடும்போது அந்த தூண்டில் முள்ளில் வந்து ஒரு இரையை வச்சுருப்பாங்க. இந்த இரையை வந்து தண்ணியில் போடும்போது அந்த மீன்கள்லாம் என்ன பண்ணும், இந்த இரையை தேடி அதை வந்து கவ்வி பிடிக்கும். அப்போ வந்து அது உள்ள முள் இருக்கிறது அதுக்கு தெரியாது. அப்போ அது போய் மாட்டிக்கும். அது மாதிரி தான் நம்ம இந்த குண்டலினி அப்படிங்கிற இந்த நெற்றியில் வந்து ஒரு இறை உணர்வை வந்து கொடுத்து, அந்த இறை உணர்வனால் அந்த முதுகு தண்டிலிருந்து நீட்டாக அந்த அந்த குண்டலினியை வந்து கொண்டு வந்து நிறுத்துகிறோம். அதுதான் இது வந்து கடினமே இல்லை. இது குண்டலினின்னு சொன்னாலும் சரி, யார் எப்படி சொன்னாலும் சரி, அதுதான் அதுக்கான உயிர் ஆற்றல். அந்த குண்டலினி தான் உயிர் ஆற்றல். இது எளிய முறையில் அதனுடைய ஒரு சின்ன ஒரு இது, அதுதான் அந்த இறையை தான் நம்ம அதை வந்து கொண்டு வந்து நிறுத்தும் போது அது வந்து தொடுது. அவ்வளோதான். தொடும் பொழுது அந்த உணர்வு அலைகள் நமக்கு ஏற்படுது. இதை தான் இந்த நெற்றிக்கண் தியான மையம் இது செஞ்சிட்ருக்கு. இன்னொரு விஷயத்தை கூட நம்ம சொல்லலாம், புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு புல்லாங்குழல் நம்ம வாசிக்கும் போது அந்த நாதத்தை கேட்டு அந்த பாம்பு எப்படி வந்து படம் எடுத்து ஆடுதோ அந்த மாதிரி தான் இந்த நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் ஆற்றலை அது இங்கே நிலைநிறுத்தி அது வந்து மையப்படுத்தி வருது. சிவனுக்கு தான் பாம்பு இருக்குமா? நமக்கும் தான் இருக்குது. நமக்கு தெரியல, பயந்துடாதீங்க. உண்மையிலே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது பாம்பு அப்படிங்கிற ஒரு உருவப்படுத்தியிருக்காங்க, அவ்வளோதானே தவிர அது பாம்பு அல்ல. நம்ம பாம்பா அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்குள்ளே இருக்குது, அது வந்து ஒரு உயிர் ஆற்றலாக இருக்குது. அதுதான் வந்து இங்கே வந்து இந்த புல்லாங்குழல் மாதிரி இந்த நெற்றிக்கண்ணில் தியானம் செய்யும் பொழுது அந்த அந்த குண்டலினின்ற பாம்பு வந்து எட்டி பார்க்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் செய்ய, எட்டி பார்க்கும். இன்னும் தவ நிலையில் இருக்கிறவங்க அந்த பாம்பை எப்படி கையாள்வதுன்றதை முயற்சிப்பாங்க. ஒரு ஞானிகள், ஒரு சித்தர்கள், ஒரு யோகிகள்லாம் அதை பயன்படுத்துவாங்க. அந்த குண்டலினி பாம்பை எழுப்பி கொண்டு வந்து அதை மேலே அப்படியே நமக்கு நெற்றியிலிருந்து வெளியே வந்து படம் எடுத்து ஆடுற அளவுக்கு கூட நம்ம பண்ணலாம். துணிவும் ஒரு தைரியமும் பழக்கமும் அது இருந்ததுன்னா அந்த பாம்பை நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி உச்சிலையும் அதை பயன்படுத்தலாம். உச்சிலையும் அது ஆட ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு தெரியும். அந்த நுட்பத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஆடுது, அது நமக்குள்ளே இருக்குது. நமக்கு வலியாகவும் வேதனையாகவும் இருக்கிறதெல்லாம் எப்படி இப்போ ஆகுது? அதெல்லாம் நமக்குள்ளே இருக்க குண்டலினி தான், அந்த சக்தி தான் நமக்குள்ளே இருக்குது. நீங்கள் வந்து குண்டலினி சக்தின்னு எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் அந்த குண்டலினி இருக்குது.
இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்கள் எனக்கு குண்டலினா எனக்கு பயமாக இருக்குது அப்படிலாம் இல்லை. உங்களுக்குள்ளே இருக்குது. அது இருக்கிறதுனால தான் நீங்கள் பேசுகிறீங்க. அது இல்லைன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க. நீங்கள் பேச மாட்டீங்க, நடக்க மாட்டீங்க. அப்போ அது யார் அப்படின்னு பாருங்கள். அது நீங்கள் தான். அது உங்களுக்குள்ளே இருக்குது. அது தாய் என்று சொல்லலாம். குண்டலினி சக்தி அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படி வேணாலும் அதை அழைக்கலாம். ஆக அந்த சக்தி மயமானது தான். அந்த சக்தி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. சக்தியும் சிவனும் சேர்ந்தாதான் ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும். அதனால் சக்தி நமக்குள்ளே இருக்குது. எங்கேயோ ஒன்றும் நினைக்காதீங்க. எல்லாமே இன்றைக்கி நம்ம சாமிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாம்பாக தானே வச்சுருக்காங்க. ஒரு உருவப்படுத்தியிருக்காங்க. அது பாம்புன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அது ஒரு எதுவும் சொல்ல முடியல இல்லையா? அந்த அனுபவத்தை சொல்ல முடியல. அது உள்ளே இருக்க குண்டலினி சக்தி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதனால தான் அது குண்டலினி அப்படின்னு ஒரு பாம்பு அப்படின்னு சொல்லலாம். சிவன் கூட கழுத்தில் போட்டிருப்பாரு, தலையில் இருக்கும். நமக்குள்ள உயிர் சக்தியானது உள்ள சுரண்டு கொண்டே இருக்கு. அந்த குண்டலினி சக்தி, அந்த சக்தியை நம்ம பயன்படுத்த கற்றுக்கிட்டோன்னா மிகப்பெரிய ஒரு ஆற்றல். அது படம் எடுத்து ஆடும். அதுதான் பாம்பாட்டி சித்தர். பாம்பாட்டி சித்தர்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா அது வேற ஒன்றும் இல்லை. அவருக்குள்ளே இருக்க பாம்பை இருக்குது, அவ்வளோதான். அதை செயல்படுத்துகிறார். அந்த குண்டலினியை செயல்படுத்தினால் பாம்பாட்டி சித்தர். ஞானத்தின் உயர்ந்த நிலை ஞானம் அடைதல் அப்படிங்கிறதான். சிக்கன் தியானத்துக்கு வாங்க. பரஞ்சோதி மகான் அடைந்த அந்த நிலையை நீங்களும் அடையலாம். அந்த தேடுதல் உங்களுக்கு இருந்தால் அந்த ஞான உதய தின விழாவில் நீங்கள் அடைய முடியும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். சந்தோஷம்.